நந்தினி, சொல்லுங்க மாமா. கிளாஸ் கவனிச்சியா? மதியானத்துக்கு அப்புறம் ஆமாம் கவனிச்சேன் மாமா. இன்னைக்கு டைம் நல்லா போச்சா? போச்சு மாமா. சரி, வேற என்ன சொல்லு. சரி என்ன பண்ணுறீங்க? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் அதான் கேட்கல மாமா. அப்புறம் வேற என்ன கேட்ட? சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களா வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். வேற என்ன பண்ண? வாங்க உங்கள்கிட்ட கேட்ட பாருங்க, திருப்பி திருப்பி என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க. கொஸ்டின் கேட்டது நீ தானே. அதுக்காக. சரி, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி தூங்குனீங்களா மாமா? இப்போ 2 ஹவர் இருந்துச்சுல கிளாஸ், அப்போ தூங்கினேன். எதுக்கு? மற்ற நேரம் உன்கிட்ட தானே பேசிட்டு இருந்திருக்கேன். காலையில் நீ ஃபோனை கட் பண்ணிட்டியா? அந்த டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருந்தேன், தூங்கலை, தூக்கமும் வரல. நீ எப்போ கால் பண்ணுவேன்னே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா மாமா? ஆமாம். நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கல்ல நான் சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் மாமா. பேசாமல் இருந்தால் கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்களா மாமா? யார் சொன்னா? இல்லை நான் தான் கேட்கேன். இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் மாமா இப்படி சொல்லுதீங்க? சும்மா சொல்லாதீங்க. இல்லை நந்தினி, உண்மையாலுமே தான். நீ சண்டை போட்டாலும் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுகிறல்ல, நான் உன்கிட்ட பேசுகிறேன்னா அப்புறம் இதை விட என்ன வேணும்? இருந்தாலும் நீ சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காரணமாக சண்டை போட்டால் பரவாயில்ல, காரணமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்க, அதான். என்ன செய்ய, எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. சரிதான், தெரியல, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும்ல. நீ தெரிய மாட்டேங்க மாமா. சரின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஆனாலும் மறுபடி மாற்றிக்க மாட்டேங்க என்ன மாமா? சரி, நீ மாற்றிக்கேண்டா, நீ எப்பவும் போல இரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரியா? சரிங்க மாமா. சொல்கிற நேரம் மட்டும் கரெக்டாக வந்துடுதுன்னு, மற்ற நேரம் பழையபடி தான் வருது. என்ன செய்ய, அப்படி சொல்லிட்டோம்ல ஃபஸ்ட்டில். சரி, இப்போ நான் இங்கே இல்லைல்ல, ஊரில் இல்லைல்ல, அப்போ யாருக்கும் சண்டைக்கு வராது, அப்படி பேசணும். நீ ஃபோனில் தானே பேசுகிற, பேசு. சரி மாமா, நீங்கள் மத்தியானம் ஏன் அப்படி சொன்னீங்க? எனக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு. தெரியும்னா தெரியும் தானே சொல்லுவாங்க. அதான் எப்படி தெரியும் உங்களுக்கு? அன்றைக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்க, எதுக்கு? என் முகத்தை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தனா இப்போ எதுவுமே தெரியாமல் அமைதியாக இருந்தேன்னு அர்த்தமா? 3 வருஷமாக என்னை பற்றி விசாரிச்சே இல்லையா நீ? என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருக்க நீ? இப்போ நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா நீ? இப்போ என்னை பற்றி விசாரிச்சுட்டே இருந்திருக்கீங்க என்ன மாமா? யார்கிட்ட விசாரிச்சிங்க? பிரியா கேட்டா என்னதம்மா சொல்லுவான்? நீ பிரியா கிட்ட என்ன கேட்ட? தோட்டத்தில் வச்சு பேசியிருந்தோமா நானும் பவி பிரியா எல்லாரும். அப்போ நான் சொன்னேன்னா? என்ன சொன்ன? இது பவி பாலனக்கிட்ட பேசுகிறாலாம், அது சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவளும் பேசிகிட்டு இருந்தாலாம் பிரியாலாம், அதெல்லாம் நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் யாருக்கிட்டையுமே பேசலல்ல, அதான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏசிட்டு இருந்தேன். என்ன ஏசிட்டு இருந்த? பிரியா எருமை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குது. மாமாட்ட பேசலாம், ஏதாச்சும் கேட்கலாம், ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரியுதா மாமாட்ட அப்படின்னு, என்னை பற்றி ஏதாட்டும் விசாரிக்குதா கேட்குதா அப்படின்னு அவட்ட கேட்பேன். அந்த எருமை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. ஒன்றுமே சொல்லலையா? சொன்ன மாமா, அவள் என்னமா சொல்லுவான், அண்ணன் ஏதாச்சும் நார்மலாக பேசினானா ஏதாச்சும் கேட்கலாம், ஆனால் ஒன்றுமே பேச மாட்டேக்கா. என்ன பண்ணுதா, போயிட்டு வந்தாச்சா காலேஜுக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறா, படிக்க போறியா அப்படி, இதே தான் கேட்கான். கேட்சிட்டு 2 நிமிஷத்தில் வச்சிருந்தான். அப்புறம் அவன் ஏதாச்சும் கேட்டால் தானே நம்ம கேட்க முடியும். ஒன்றுமே கேட்க மாட்டேக்கான். ஏதாச்சும் கேட்டால் நம்ம சரி என்ன அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கேட்கலாம். அந்த லவ் பண்ணுறியா என்ன ஏதுன்னு, உன்னை பற்றி தான் விசாரிக்கவே மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாமா. அதான் அவளுகளை திட்டிகிட்டே இருப்பேன், நீங்கள் மட்டும் பேசிட்டே இருங்கட்டி என்னிட்டே. நான் மட்டும் மாமா என்ன லவ் பண்ணுதா என்னன்னே தெரியாமல் நான் முடிச்சுட்டே இருக்கேன். நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட மாமா என்ன லவ் பண்ணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏன் சொல்லிட்டு தான் இருக்கேன்னா அவங்க 2 நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் அவளக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன நினைப்பில் அப்படி நினச்ச நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? அது எதோ தோணுச்சு மாமா, நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்கன்னு, அதனால் அப்படி சொன்னேன். அதான் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சுல. இல்லைன்னு ஆயிடுச்சா? ஆமாம். சரி, இப்போ பிரியாட்டு இப்போ வீட்டு இதை பற்றி பேச மாட்டியா? எங்கேருந்து பேச, அதான் அன்றைக்கே சொல்லிட்டேனே அவள்கிட்ட, மாமா என்ன லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு. அதோட அவளுக்கெல்லாம் விட்டுட்டாளுங்க. என்கிட்ட அதை பற்றி பேசினா நான் வருத்தப்படுவேன்ட்டு என்கிட்ட அதை பற்றி பேச மாட்டாளுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கதையை அப்புறம் பார்ப்போம். நீ பாவி பாலாட்ட பேசினா ஓகே தான். பிரியா யார்கிட்ட பேசுனா? வச்சா மாட்டிக்கிட்டேனா, எதுக்கு நந்தினி இப்படி உளறிட்டேன்? பிரியா எருமைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்னே போட்டுருவாள. நீ உடனே கேட்டுட்டு இருக்கேன், பிரியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மாமா, நான் ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன் விடுங்க. வந்தனா தொலைச்சி கூட தொலைச்சி மரியாதை இப்போ சொல்லி, பிரியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஒருத்தட்டி பேசல மாமா, நான் தான் பவி அண்ணன்கிட்ட பேசுகிறத வச்சு இப்படி ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஃப்ளோவில் சொன்னியா? ஃப்ளோவில் நான் 2 பேருமே பேசுகிறாங்க. ஆ இல்லை கேட்கேன், பவி பாலாட்ட தானே பேசுகிறா, அப்போ நீ அதை மட்டும் தானே சொல்லணும். அவளும் பேசிகிட்டு இருக்கா, நான் மட்டும் யார்ட்டும் பேசலன்னு சொன்னேன். ஆச்சு மாமா நல்லா கவனிச்சிட்டு வாயை வச்சு சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்ய, பிரியாவுக்கு தெரிஞ்சது. உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் நந்தினி. மாமா சொல்லுங்க. நீ தான் சொல்லணும். பவி பாலாட்ட தானே பேசிகிட்டு இருந்தா, பிரியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? சொல்லு, பிரியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? இல்லை மாமா விடுங்க அதை. மரியாதை சொல்லி இருக்குதுக்கா அப்படின்னு என் கோவத்தை கலராத. உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் நந்தினி, பதில் சொல்லு, பிரியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? சிரிச்சுக்கிட்டே கேட்க, இப்போவே சொல்லிடு. இந்த கோவத்தை பற்றி உனக்கே நல்லா தெரியும். மாமா அவள் யார்கிட்டையும் பேசல மாமா. என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கேன் நந்தினி நீ? இல்லை கேட்க, உன் வாய்ஸ் வச்சு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கேன். நீ உண்மையை சொல்கிறியா போய் சொல்கிறியானு?
போச்சு, இனி மாமா விடவே விடாது, சொன்னால் தான் விடும். நம்ம தான் ஒன்றும் தெரியாது போல் மாமாவுக்கு நம்மளை பற்றி நினச்சிட்டு இருந்தா, மாமா நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கு. நம்ம பேசுகிற வாய்ஸை கூட கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. என்ன சொல்லி சமாளித்தாலும் கண்டுபிடிச்சிருது மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கியானே? இல்லை மாமா. அப்புறம் என்ன சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க பிரியா? ஏன் மாமா, அதை விடுங்களேன், பிறகு பார்த்துக்கலாம். என்கிட்ட பேசுங்க மாமா. உன்கிட்ட பேசுகிறேன்னு நந்தினி, நீ சொல்லு முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். உன்கிட்ட பேச மாட்டேன்னு நான் சொல்லல, ஆனால் அதுவும் இப்போ முக்கியமான வேலை தான். அதை விடுங்க மாமா, பிறகு சொல்கிறேன். இப்போ சொல்லுன்னு சொன்னேன் நந்தினி. சொன்னால் கேட்க மாட்டீங்களா மாமா? நீ டென்ஷன் படுத்தாத நந்தினி. யார் என்னன்னு சொல்லு. இது எப்பத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு? ஆ சொல்லு, எப்பத்துலேருந்து பேசிட்டு இருக்கா? ஏன் மாமா? நந்தினி கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். சொல்லு சொல்லு, யார் அது? எங்களோட சீனியர் மாமா. செகண்ட் இயரா தேர்ட் இயரா? தேர்ட் இயர். சரி, பேர் என்ன? சிவா. சரி, எப்பத்துலேருந்து பேசிட்டு இருக்கா பிரியா? அது ஃபஸ்ட் இயர்லேருந்து பேசிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து? ஃபர்ஸ்ட் இயரில் எப்பத்துலேருந்து? ஃபஸ்ட்டு செமஸ்டர் லீவ் முடிஞ்சதுலாம் மறுபடியும் காலேஜ் போனோம்லாம், அப்பத்துலேருந்து தான் ஃபோனில் பேச ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி எப்போ தெரிஞ்சது? அது லீவுக்கு முன்னாடியே தான். இப்பவும் பேசிட்டே இருக்கா? இப்போ மட்டும் எப்படி பேசாமலாம் இருப்பான்? இது பவிக்கு தெரியுமா? தெரியும், அப்புறம் தெரியாமல் எப்படி இருக்கும்? நாங்கள் முன்னாடி ஒன்றா தானே இருக்கோம். பவிக்கு தெரியும், பாலாட சொன்னாலா? சொல்லலை, பாலநாட்ட சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடாதான். உனக்கும் பவிக்கு எப்போ தெரியும்? அது எங்கள் எல்லோரும் முன்னாடி தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிரியா எப்போ பதில் சொன்னா? செமஸ்டர் லீவ் முடிஞ்சு தான் சொன்னான். ஆனால் அவங்க லீவுக்கு முன்னாடி சொன்னாங்க. பிரியா அப்புறம் பிறகு தான் யோசிச்சுட்டு செமஸ்டர் முடித்த பிறகு தான் அவங்க வந்து கேட்டாங்களாம், அதுக்கப்புறம் தான் இவ சொன்னான். இதுக்கு நீனும் பவியும் சப்போர்ட்டு. இதில் எனக்கு தெரியாமல் இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கேன். என்ன இதுக்கு தான் அவளுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தணும், இல்லை கேட்கேன். ஏன் மாமா இப்படி பேசுகிறீங்க? வாயை திறந்துன்னு வச்சுக்கோ, நல்ல நேரம். நீ அங்கே இருக்க, நான் கிளம்பிட்டேன். நேரில் மட்டும் இருந்திருக்கணும். சரி மாமா, விடுங்க. என்னதை விடணும்? என்னதை விட சொல்கிற நீ? இத்தனை நாள் தெரியாமல் நீங்கள் இந்த வேலைலாம் பார்த்துருக்கீங்க. என்ன ஆ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆ சரி, அதை விடு. நீ இத்தனை நாள் என்கிட்ட பேசிட்டு தானே இருந்த. இத்தனை நாள் எதுக்கு என்கிட்ட சொல்ல? என்கிட்ட எதுவும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா உன்கிட்ட? நான் என் விஷயம் எதுவுமே மறைக்கல மாமா உங்கள்கிட்ட. அரஞ்சன பல்லு பேந்திரன் நந்தினி, எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை நாள் நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க இதை. நான் அதை எப்படி சொல்ல உங்கள்கிட்ட? அது தப்பாக இருக்கும்ல. பிரியா என்னை நம்பி தானே இருக்கான். இப்போ என்கிட்ட இன்னும் என்னென்ன விஷயம்லாம் மறைச்சி வச்சிருக்கேன்னு தெரியல. பிரியா சொன்னானே நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்க இவ்வளோ நாளா. சரி, இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்? அது அந்த அண்ணன் மெட்ராஸில் வேலை பார்க்காங்க. செவிட்ட கட்டி இழுத்துருவேன். என்ன சொன்னா இப்போ நீ? அண்ணன் அப்போ பாலா யாரு, மனா யாரு உனக்கு? ஏன் மாமா இப்படி கோவப்படுதுங்க? பிரியாவை யார் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அவங்க எனக்கு அண்ணன் தானே மாமா. இதுவே உங்களுக்கு முறை ரொம்ப முக்கியம். நீனும் பேசிட்டு தான் இருந்திருக்க. போச்சு, நானே தான் வாயை கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கேன். போ, பிரியா மட்டும் மாட்டினதுக்கானது இப்போ நானே மாட்டிக்கிட்டேனா? சொல்லு, பதில் சொல்லு. நீ பேசிருக்கே இல்லையா? இப்போ ஏன் பிரியாவை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? என்னை பற்றி தானே நீங்கள் கேட்கணும், என்கிட்ட தானே பேசுகிறீங்க. ஓ அப்படியா? பிரியா பற்றி கேட்கக்கூடாது, உன்னை பற்றி மட்டும் தான் கேட்கணும். பேசிருக்கியே இல்லையான்னு தான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லு. விடாது போல. என்னண்ணே? பேசியிருக்கேன், பேசுவேன். கரெக்ட், இப்படி தான் பேசணும். சரி பேசு, ஃபோனை வச்சிரு. மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? என்கிட்ட பேசலை, ஆனால் யார்கிட்டனாலும் பேசுவேன்னு நீ. நீங்கள் என்கிட்ட பேசவே செஞ்சீங்க, பேசவே இல்லைல்ல. நான் பேசலன்னா அந்த எல்லாத்தையும் பேசிடணும். என்ன? சரி விடுங்க மாமா, தெரியாமல் பேசிட்டேன், இனிமேல் பேச மாட்டேன் சரியா? நான் தான் தப்பாக கணக்கு போட்டேன். பிரியா இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பான்னு நினைக்கல. நான் அவளையும் உன்னை மாதிரி கண்ட்ரோலாக வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவள் சரியாக வந்துருப்பா. இப்போ பிடிச்சிருக்கலாம் மாமா, அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ கோவப்படுத்தீங்க? பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் அமைதியாக இருந்துடணும். நான் அப்படி தானே. பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட வந்து சொல்லணுமா சொல்லணுமா? சொல்லணுமா வேண்டாமா? சொல்லு. அப்படியா இருக்கேன் அவகிட்ட பேசிட்டு? எல்லாத்துக்கும் சொல்ல கொடுத்துட்டு தானே இருக்கேன். அவள் கேட்டதுக்கு எதுக்காட்டு நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? எல்லாத்துக்கும் சரி சரி தானே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், செய்ய சொல்லிட்டு இருக்கேன். சரி மாமா விடுங்க, சொல்லுவா பிறகு சொல்லுவா. இப்போவும் நீனா சொல்லலை, வாய் உளறி சொல்லியிருக்க. ஆமாம், தெரியாமல் உளறிட்டேன் உங்கள்கிட்ட. என்னைக்கு நீங்கள் என் கண்ணில் படுதீங்களோ, என்னைக்கு நான் ரிட்டர்ன் வரணும், இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கு 2 இடத்துக்கு ஆடுறேன். விடுங்க மாமா, நீங்கள் லவ் பண்ணலங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்சிருக்கலாம், அதை ஏன் நீங்கள் சத்தம் போடுறீங்க? ஒன்னே போடுறேன், வாயை மூடிடு நீ. சரி என்ன வேணாலும் திட்டுங்க மாமா, என்ன அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரியால ஒன்றும் செய்யாதீங்க. நீ பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் வந்து ஆடுறா. என்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்க பிரியாளுக்கு? நம்ம என்ன மாமா பண்ண, அவள் பிடிச்சிருக்கலாம், அப்புறம் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட சொல்லணுமா சொல்லணுமா? நீ இத்தனை நாள் நீ என் கூட தானே இருந்த. இப்போமே நீ மறைக்க ஆரம்பிக்க, அப்படி தானே? இப்போ பிறகு என்னெல்லாம் செய்வே நீ? ஏன் விஷயம் நான் உங்கள்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேன், திருப்பி திருப்பி அதே சொல்லாதீங்க. நீங்கள் பிரியாவை திட்டாதீங்க மாமா, பிறகு அவளுக்கு தெரியும்ல நான் உங்கள்கிட்ட பேசுகிறது. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி, நான் அதை பார்த்துக்கிறத நீ விடு. நீ சொல்லிட்டு இருக்கத பிரியாட்டா எனக்கு தெரியும்னுட்டு. இப்போ இதுக்கு தான் எனக்கு சொல்லியிருக்கேன்.
பிரியாட்ட ஃபோனை கொடுத்தீங்களா கொடுங்க மாமான்னு அப்படி தானே அதுக்கு தானே சொன்னேன். பாவம்ல மாமா, நீங்கள் எத்தனை நாள் ஃபோனை பிடிங்கி வச்சிட்டீங்க. அவன் எத்தனை நாள் பேசாமல் கஷ்டப்பட்டா தெரியுமா? அத்தனை நாள் அவள் பேசவே இல்லை அப்படி தானே? இல்லை. அப்படியா? நல்லா போய் சொல்கிறேன் நந்தினி. நல்ல மரியாதை கேட்டதுக்கெல்லாம் நல்ல உண்மையை சொல்கிறேன். ஃபோனை கொடுத்து பேச சொல்லிட்டு பேசவே இல்லையா அவள்? மாமா உங்களுக்கு அப்போ தெரியுமா மாமா? இல்லை எனக்கு தெரியாது. ஏன்னா அவனுடைய மூமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் என்னால் தான் பெரிய மாட்டிக்கிட்டலாம். போச்சு போ மாமா. இந்த அளவுக்கு என்ன வாட்ச் பண்ணி வச்சுருக்கான். என்ன பதிலாக காணும்? ஒன்றும் இல்லை மாமா. பேசாத நந்தினி இனிமே என்கிட்ட. எதுக்கு மாமா இப்படி சொல்கிறீங்க? சின்ன விஷயத்து கூட நீ என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருப்ப. நான் அதுக்கு சரின்னு சொன்னா தானே நீ அதை செய்வேன். எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அதை செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு நீ இருந்த நீ இப்போ என்கிட்ட இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்க. இத்தனைக்கும் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனாலும் நீ மறைச்சிட்டு என் கூட பேசிட்டு இருக்க. என் மேலே வச்சிருந்த மரியாதை எல்லாம் அப்படியே மண்ணாக்கிட்ட போ. ஃப்ரீயாக தான் சொல்லலை. நீ சொல்லணுமா வேண்டாமா? நான் பேசாமல் இருந்தேன், அதை விடு. இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ சொல்லணுமா வேண்டாமா? என்கிட்ட மறைக்காதன்னு டெய்லி சொல்லிட்டு தானே இருக்கேன். சரி மாமா விடுங்க, நான் இனிமேல் சொல்லுதேன். சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். போன வை. ஏன் மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட கோவப்படுறீங்க? நான் என் விஷயத்தில் உங்கள்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணால் நீங்கள் திட்டலாம். இது பிரியாவோட பிரச்சனை இல்லை மாமா. பிரியாவோட பேசினால பிரியா மட்டும் தான் பேசணும். நீ எதுக்கு அவன்கிட்ட பேசுன? போச்சு, எப்படினாலும் மாமா லாக் பண்ணிடும். சொல்லு, பதில் சொல்லு. அவள் பேசுனது இருக்கட்டும், அதை விடு. நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசுன சொல்லு. இது அவங்க எங்கள் முனியர் இருக்கும்போது தானே பேசினாங்க எல்லாத்துட்டையும். அவகிட்ட அதுக்கப்புறம் தானே சொன்னாங்க சீனியர்லாம். அதனால் அப்படி பேசினால பேசிட்டேன். நான் யாருக்கிட்டையுமே பேசுனது இல்லைன்னு தானே சொன்னேன். போச்சு, எதை சொன்னாலும் லாக் பண்ணிடுது. நீ என்ன தவிர யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு தானே சொன்னேன். கிளாஸில் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினதே இல்லைன்னு தானே சொன்னேன். நீ பாலாவை தவிர மனம் இப்போ அது வேற. இப்போ நான் பேசினால தனியாக யாருக்கிட்டையுமே பேசினதே இல்லை மாமா கிளாஸில். இதுவும் உண்மை தான் சொல்கிறியா இல்லை போய் சொல்கிறியா? உண்மை தான் மாமா. நான் உங்ககிட்ட என் விஷயத்தில் எதுலையுமே நான் போய் சொல்லலை. சரி பேசுங்க மாமா. என்ன பேச சொல்லுது உன்ட்ட சொல்லு, என்ன பேசணும்? இப்போ அங்கே கோவமாக இருக்கீங்க. பிரியா தப்பு பண்ணால் அதுக்கு நான் என்ன செய்ய? பிரியா தப்பு பண்ணால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் நீ சேர்ந்து எதுக்கு தப்பு பண்ணுன்னு தான் நான் கேட்கேன். பிரியா தப்பு பண்ணால் அது என்னைக்கு எனக்கு தெரியுது அன்றைக்கி நான் அவளை பார்த்துக்கிடுவேன். உங்ககிட்ட தானே நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நான் க்ளோஸாக பேசிட்டு தானே இருக்கேன். ஆனால் உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலை. சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க, கோவப்படுவீங்கன்னு தான் நினச்சேன். கோவப்படுவேன்னு தெரியுதுல்ல. இப்போ சொல்லாமல் மறைச்சா மட்டும் கோவம் வராதோ? அதை பிறகு சொல்லிக்கலான் இருந்தோம் மாமா உங்ககிட்ட. பிரியாவுக்கு கல்யாண விஷயம் பேசும்போது. சரி, அவன் நம்பர் தெரியுமா உனக்கு? போச்சு. என்ன சொல்லு. தெரியும், என்கிட்ட இருக்கு. ரொம்ப சூப்பர். நம்பர் யாருக்கும் தெரியாது. குரூப்பில் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேர்ள்ஸ் குரூப்பில். இப்படி யார் சொன்னா? போச்சு, இன்னைக்கு நந்தினி நீ செத்த. அது பிரியா பேசுகிறாள்ல மாமா, அப்புறம் என் நம்பர் தெரியுமில்ல, அவங்க நம்பர் என் ஃபோனில் இருக்கும்ல. சரி, அதுவும் நான் வாங்கி தந்த நம்பரா இல்லை உன்னோட பழைய நம்பரா? அது பழைய நம்பரில் தான் பேசிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ எந்த நம்பரில் பண்ணான்னு தெரிலையே. மரியாதை நான் வாங்கி தந்து சிம்மை கலத்து உடச்சி தூர போட்டுரு. வர கோவத்துக்கு போனேன். பிரியாட்ட கொடுத்தல ஃபோட்டோவில் பார்த்துட்டல? இல்லை மாமா, ஃபோட்டோலாம் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்பும் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓ, போய் பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணி தொலைங்க. என்கிட்ட வந்து பேசாதீங்க. எதுக்கு மாமா என்கிட்ட கோவப்படுத்தீங்க? ஏட்ட கோவப்படணும் சொல்லு. ஏட்ட கோவப்படணும். உன் ஃபோனில் பாரு, எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கான்னு பாரு. சரி மாமா. இப்போவே பாரு, பார்த்துட்டு சொல்லு. சரி வெயிட் பண்ணுங்க. இல்லை மாமா, அவள் பழைய சிம்லேருந்து தான் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு அந்த சிம்லேருந்து கால் போகிற மாதிரி மெசேஜ் போகிற மாதிரி செட் பண்ணு. இந்த நம்பர்லேருந்து நீனே கால் பண்ணாண்டாம். அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணு. இந்த நம்பர்லேருந்து ஒன்லி இன்கமிங் மட்டும்தான் உனக்கு வரணும். அது என்னோட நம்பர்லேருந்து மட்டும்தான் வரணும். நான் கால் பண்ணுற நம்பர் மட்டும்தான் அதில் வரணும். மீறி யாருக்காச்சும் இந்த நம்பர்லேருந்து போச்சோ வந்துச்சோ தெரிஞ்சது. சரி மாமா, நான் செட் பண்ணுறேன். சரி மாமா, நீங்கள் என்ன சொன்னீங்க? என் நம்பர்லேருந்து மட்டும் தான் கால் வரணும்னு சொல்கிறீங்க. அப்போ இது உங்கள் நம்பரா? இல்லை அண்ணன் நம்பர் தானே சொன்னீங்க. அது உங்கள் அண்ணன் நம்பர் தான். நான் தான் வச்சுருக்கேன் என் ஃபோனில். சரி மாமா, கோவப்படாதீங்க. நான் இனிமேல் சொல்லிடுவேன். இனிமேல் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? இன்னைக்கு நானும் உங்ககிட்ட இந்த விஷயங்கள் கேட்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வெளியே வந்திருக்குமா? நீ உளறி இருப்பியா? சொல்லியிருக்கவே மாட்டேன். இன்னமும் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு தான் இருந்திருப்பியா? அப்புறம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப கோவப்படுதீங்களா மாமா? அப்புறம் என்ன செய்ய? அதுக்கு தான் பயந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் எப்போ திரும்பி வரணும் வந்த அன்னைக்கு கண்டிப்பாக ஒன்று நான் அறைவேன். எதுக்கு மாமா அடிப்பீங்க? இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சிடலாம், அதுக்கு தான். சரி விடுங்க மாமா, இந்த ஒரு டைம் விட்டுருங்க. பிரியா பேசிகிட்டு இருக்கிறான். அவன் நம்பர் இப்போ என் ஃபோனுக்கு வரணும். ஆமாம், பிரியாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுவார்லாம். அரைஞ்சிருவேன் நந்தினி. நீ இப்படி செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்க. இதுக்கு தான் அவளை வேலை செய்ய விடாமல் நீ பேசு ரூமில் இருந்து. நான் வேலை பார்த்துக்கிறேன்னு நீ வேலை செஞ்சிட்ருக்க. ஆமாம்மா, நான் தான் யார்ட்டையுமே பேசாமல் இருக்கேன். அவளாட்டு பேசிட்டு போட்டுமே. இப்போ ரொம்ப நல்லா பேசுகிற. இப்போ மட்டும் நல்லா பேச தருது எப்படி? இப்போ நீங்கள் என்கிட்ட பேச தானே மாமா கால் பண்ணீங்க? ஃபோனை வச்சிரு நந்தினி. இனிமே நீ கால் பண்ணாத. போங்க, எவங்கிட்ட பேசணுமோ பேசி தொலைங்க.
என்கிட்ட யார்கிட்ட பேசுனீனுமே நீனு இனிமே என்கிட்ட கேட்டுட்டு வந்து நிற்காத உன் இஷ்டம் போல பண்ணு, இல்லை எவங்கிட்டையும் கேட்டுட்டு பண்ணு. என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கலாம், வாங்கி கொடுத்தலாம். அந்த சிம்மை உடச்சி போட்டுரு. அது இனிமேல் நாட்டு சிம் மட்டும்தான் வரணும். ஆனில் இருந்தது அவ்வளோதான் சொல்லிட்டேன். காரணத்தை கொண்டு இனிமேல் என்கிட்ட கேட்டுட்டு வந்து நிற்காத. நான் அதை பண்ணட்டா இதை பண்ணட்டேன் யார்கிட்டனாலும் கேட்டுக்கா. அப்படியா? நான் எந்த அளவுக்கு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ உண்மையா? நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும். இப்போவுமே நீ என்கிட்ட மறைச்சிட்டு தானே இருக்க. அப்போ பிறகு ஃபோனை வை, நான் ஃபோனை வைக்க. அப்போ பேச மாட்டீங்க அப்படி தானே மாமா? நான் எந்த தப்புமே பண்ணல. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா நீங்கள் என் மேலே கோவப்படலாம்லாம். சொல்லாமல் இருந்தது தப்பு தான். ஆனால் என் விஷயத்தில் தப்பு பண்ணலாம். அது பிரியா விஷயம் தானே மாமா? பிரியா வேற நீ வேறையா? சரி இல்லை தான். அப்போ எனக்கு தெரியணுமா தெரியண்டாமா? தெரியணும். ஆனால் நான் என் விஷயத்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல தானே செய்தேன், கேட்டுட்டு தானே செய்தேன். அது அவளுடைய விஷயத்த அவள் சொல்லாமல் இருந்தானா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அது அவளோட விஷயத்த அவள் என்கிட்ட சொல்லாமல் இருந்தானே அது அவளோட தப்பு. ஆனால் உனக்கும் தெரியும், பவிக்கும் தெரியும். ஆனால் நீ சேர்ந்து தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அப்போ நீ சொல்லணுமா சொல்லணுமா? சரி, நான் முடிவு எடுக்கிறது வேறு விஷயம் விடு. ஆனால் என்கிட்ட சொல்லணுமா சொல்லணுமா? நாளைக்கு உங்களை நம்பி தானே நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி தானே என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, மறைச்சிருவீங்கல்லாம். பேசாதான் நந்தினி, மரியாதை ஃபோனை வச்சிரு. அப்படியா? நம்ம நீங்களே என்கிட்ட பேச நினச்சாலும் நான் பேசவே மாட்டேன் மாமா. ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட மாட்டீங்களா? நம்ம நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னை பற்றி கேர் பண்ணவே வேண்டாம். எனக்கு என்ன ஆனாலும் நீங்கள் என்னை பார்க்கவே கூடாது. நான் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி. நந்தினி, என்னை கோவப்படுத்தாத. நீ பேசுகிற வார்த்தை எதுவுமே சரியில்லை. என்ன என்கிட்ட ஏன் கோவப்படுத்தீங்க? என்னோட விஷயத்த நான் உங்களுக்கு எது சொல்லாமல் இருந்தேன்னா அது என்னோட தப்பு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன். அவளுடைய பர்சனல் விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும் உங்கள்கிட்ட? சொல்லியிருந்துருக்கணும். அதுவும் என் தப்பு தான். என்ன இருந்தாலும் சொல்ல தான் செய்யணும். அதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசாமல் நான் இருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியல உங்களுக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நந்தினி நடக்கணும். நீ சரி, நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், டெய்லி சொல்கிறேன். எதுவுமே என்கிட்ட மறைக்காதான்னு சொல்லியிருக்கேன். சரிதான் மாமா, நான் என்னோட விஷயம் நினச்சேன். சரி மாமா, நீங்கள் பேசாண்டா விடுங்க. நான் இருந்துக்கிறேன் விடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிம்மை கலட்டி உடச்சிருந்தேன். என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கட்டும். சரி, இனிமேல் எது நடந்தாலும் சொல்லணும், சரியா? அவ்வளோ நான் பிறகு பார்த்துக்கிறேன். வாங்க, நீங்கள் என்கிட்ட பேசாண்டா, ஃபோனை வாங்க. சரி, கோவப்படாத. பேசுகிறேன் வேண்டாம், நீங்கள் என்கிட்ட பேசாண்டா. உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஃபோனை வையின்னு பேசாதேன்னு. வாங்க. இங்கே என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சது எனக்கு எவ்வளோ கோவம் வருது. சரி நந்தினி, அழாத. நான் பேசுகிறேன் விடு. நான் அவட்ட பேசிக்கிறேன் பிரியாட்ட விடு. நீ காட்டிக்காத. நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். வாங்க, நான் பேச மாட்டேன். என்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்க முடியுமா நந்தினி? நீங்கள் தான் அதை பற்றி அக்கறை எடுக்கலையே. நீங்கள் தான் உங்களுக்கு கோவம் வந்தோன்னு சொல்லியிருந்தீங்களா ஃபோனை வை பேசாதுன்னு. பிறகு என்ன? இது பண்ணே தப்பா இல்லையா அதை சொல்லு. தப்பு தான் மாமா, உங்ககிட்ட மறைக்கவே கூடாது. மறைச்சதே ரொம்ப பெரிய தப்பு தான். அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? வரதான் செய்யும், வரும். ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி, உனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேக்க. அப்புறம் என்ன செய்ய? சரி, பேசுகிறேன் விடு. வேண்டாம், நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். இப்போ நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா நந்தினி? இத்தனை தடவை சொல்லிட்டு தானே இருக்கேன். இது டெய்லி நீ இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்க. நீ இனிமேல் நான் ஒரு வார்த்தை சொன்னால் நீ பழையபடி எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருக்கணும். மீறி ஏதாச்சும் பேசினேன்னா நான் உண்மைக்குமே நம்ம பேச மாட்டேன். ஏன்னா நீ வர வர என் பேச்சை மதிக்கவே மாட்டேக்க, கேட்கவே மாட்டேக்க. எது சொன்னாலுமே எதிர்த்து பேசுகிற, திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறேன். எவ்வளோ தடவை நான் கெஞ்சணும் உன்ட்ட சொல்லு? ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். நீ கேட்கலையா? அவ்வளோதான், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இருந்துக்கிடுவேன். சொல்லியாச்சு. இதுதான் நீ என் மேலே வச்சுருந்த மரியாதை. நல்லாவே தெரியுது நந்தினி. என்ன சொன்னாலும் எழுத்து பேசிக்கிட்டு பதில். சரி மாமா, நான் இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் சரின்னு கேட்கேன். இது எத்தனை தடவை சொல்லிட்டேன் என்கிட்ட? சொல்லி யோசிச்சு பாரு. நான் கேட்குறேன் மாமா, நீங்கள் சொன்ன உடனே கேட்குறேன் மாமா அப்படிங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட நீ அதில் கேட்கவே மாட்டேக்க. பழைய நந்தினி எங்கேனாச்சு? எங்கே போயிட்டான்? எனக்கு பழைய நந்தினி தான் பிடிக்கும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் மாமா. அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேக்க? எனக்கு பிடிக்காதது தான் செய்யணும்னு நினைக்கியா நீ? இல்லை நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறேண்ணா? அப்படின்னா சொல்லு, நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இல்லை மாமா, நான் உங்ககிட்ட அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேக்குன்னு தான் கேட்கேன். சரி, இனிமேல் நான் நடந்துக்கிறேன். பார்ப்போம், நாளையிலேருந்து பார்ப்போம். நான் சொல்ல மாட்டேன். நீ ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணாலும் ஃபோனை கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். அப்புறம் பேசவே மாட்டேன் எப்போதுமே. சரிங்க மாமா. சரி, சாப்பிட்டியாண்ணே? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் மாமா. நான் சாப்பிட்டேன். சரி, வேறு ஏதாச்சும் பேசணும்னா பேசு. நீங்கள் பேசுங்களேன், நான் கேட்கேன். நான் தான் பேசணுமா? ஆமாம் மாமா, நீங்கள் பேசுங்க. சரி, மாமா சொல்லு. காலேஜ் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போச்சு மாமா. சரி, இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களா? அதை பற்றி கேட்காத. சரி, என் மேலே கோவமாக இருக்கீங்களா? நீயும் சொல்லாமல் இருந்திருக்கேன். என்ன சொல்ல? அவள் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா நான் இருக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு அவள் பேசியிருக்காரா? இத்தனை நாள் ஊரில் தானே இருந்தேன். யாராச்சும் இப்போ சொல்லியிருந்தானே அதுக்கு என்ன எதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம்ல.
அவள் 2 வருஷம் கழிச்சு தானே பண்ணிக்கிறேண்ணா, விடுங்களேன். அது எதுக்காக 2 வருஷம்? அது எதுக்காகன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லலை அதை பற்றி. என்கிட்டையும் சொல்ல, பவிட்டையும் சொல்லலை. வெளியே எங்கேயும் போயிருக்காளா? ஏன் மாமா கேட்குங்க? சொல்லு நந்தினி, அவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் தனியாக போயிருக்காங்களா? தனியாக எங்கேயும் போனதில்லை. லாஸ்ட் இயர் டூருக்கு போனலாம் மாமா, அப்போ அவங்களும் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க எங்கள் கூட வரல, தனியாக வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கூட பேசினா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப தனியாக எங்கேயும் போனாளா? தனியெல்லாம் எங்கேயும் போகல. நான் எல்லாரும் அந்த பக்கம் இருந்தானே, இவன் இந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருந்தா, அவ்வளோதான். சொல்கிறதெல்லாம் உண்மை தானே நந்தினி? இது மறைக்கலையே. ஏதாச்சும் மறைச்சிருந்தா இப்போவே சொல்லிடுங்க. சொல்லிட்டேன். பின்னாடி எனக்கு தெரிஞ்சது. அப்படியெல்லாம் அவன் போனதே இல்லை எங்கிட்ட சொல்லாங்க தனியாக. இனிமேல் போகக்கூடாது. அவட்ட கேளு போயிருக்காளா எங்கேயும் அப்படின்ட்டு கேட்டுட்டு சொல்லு. நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்காது. எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியவே கூடாது. சரி மாமா, நான் கேட்டு சொல்கிறேன். கவனமாக இரு நந்தினி. இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், புரியுதா? 2 பேரும் அப்படிதான். சரி மாமா. இதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, நானாட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எதனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இதெல்லாம் அதே மாதிரி சொல்லிடுறேன். சரி. சரி, சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நீங்கள் எப்போ வீட்டுக்கு இறங்கி போவீங்க? நான் இறங்க வேண்டியது வந்தாச்சு. இன்னும் 1 ஹவரில் வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாம், நீங்கள் என்னை பற்றி யாருக்கிட்ட விசாரிச்சிங்க? இப்போ எதுக்கு அதை கேட்க? சொல்லுங்க மாமா, நீங்கள் யாருக்கிட்ட என்னை பற்றி விசாரிச்சிங்க? என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பேசுகிற வாய்ஸ் கூட. தெரிஞ்சு வச்சிருக்கேனா? அதான் எப்படின்னு கேட்கேன், சொல்லுங்கள். அதை பிறகு தெரிஞ்சுக்க விடு. எது கேட்டாலும் பிறகு தான் சொல்லுதாங்கிங்க, என்னைக்கு தான் சொல்ல போகிறீங்கன்னு தெரில. அதுவா, நீ காலேஜ் போனான்னா அங்கே என்ன நடக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, புரியுதா உனக்கு? அப்புறம் வீட்டில் இருக்கும்போது மாமா இருக்குது, நம்ம வீட்டில் இருந்தேன்னா அம்மா இருக்குது. இல்லை, நீ எப்போதும் நம்ம வீட்டில் தானே இருக்க. அம்மாட்ட பேசும்போதெல்லாம் நீ தானே பேசிகிட்டு இருக்க. அதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜில் யார் இருக்கா? அதுவா, உன் கிளாஸில் ஒரு பையன். ஏன் கிளாஸில் உள்ள பையனோட உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என் கிளாஸ்மேட்டோட தம்பி. அவங்கக்கிட்ட என்ன சொன்னீங்க, நான் யாருன்னு? யாருன்னு சொல்லுவாவே? என் தங்கச்சின்னு சொன்னேன். நீ என் மாமா பொண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அது யார் மாமா? எதுக்கு போய் சண்டை போடையா? இப்போ சொன்னா சரி வராது. நீ டிகிரி முடி. இப்படி சொல்கிறீங்க? இதையுமா டிகிரி முடிச்ச பிறகு தெரிஞ்சுக்கணும்? ஆமாம். அதான் அது முடிஞ்சு போச்சுல்ல டிகிரி. இப்போ நான் வேறு தானே பண்ணுறேன். ஆமாம், வேறு தான் படிக்க. சரி, ஒரு 6 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் 6 மாதம் சொல்கிறீங்க, அப்போ இப்போவும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன? இதை எதுக்கு நீ இப்போ கேட்க? இல்லை, 3 வருஷமாக சொன்னாங்க, இப்போவும் டிகிரி முடின்னு சொல்கிறீங்க, அப்புறம் 6 மாதம் சொல்கிறீங்க. ஏற்கனவே 6 மாதம் தான் சொல்லிட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும். இப்போ இந்த 6 மாதமும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன? ஃபாலோலாம் பண்ணல, விடு. ஏதோ இருக்குது. ஒன்றும் இல்லை நந்தி, விடு. சரி, நாளைக்கு வேலைக்கு போகணுமா? அப்புறம் போக வேண்டாமா? போனால் எப்படி பேசுவீங்க? நீ பேசும்போது பேசினா சரி தானே. கிளாஸ் அவரில் பேச மாட்டலாம். அப்புறம் என்ன? சரி மாமா. சரி, பிரியாக்கு மேரேஜ் பண்ணிடுவோமா? எதுக்காக அப்படி கேட்கீங்க? ஒரு 2 வருஷம் கழிச்சு தானே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், விடுங்களேன். ஃப்ரீயாக இருந்துட்டு போட்டு நம்ம வீட்டில் 2 இடம் தானே கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன கல்யாணம் முடிக்கலாம், நீங்களும் முடிங்க. உங்கள் ஒய்ஃபோடையும் அவள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவள் முடிச்சு கொடுங்க அவளை. அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருப்பான். என் ஒய்ஃபோடய இருக்கணுமா? இப்போவும் அவள் கூட தானே இருந்துட்டு இருக்கான். புரியலை, கேட்கல, என்ன சொன்னீங்க? பொண்ணுன்னு சொல்லலை, விடு. இப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் முடிங்க. அப்போ அவள் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுங்க. கல்யாணம் பண்ணிடுவோமா? பண்ண வேண்டியது தானே. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாள் சீக்கிரம் வர மாட்டேக்கலாம். என்ன நாள் வர மாட்டேக்கு? நாளில் அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்ன? அதெல்லாம் அப்பாவும் அத்தையும் தானே முடிவு பண்ணுவாங்க, நீங்களே என்ன முடிவு பண்ணிட்டீங்க? பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ளே நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்போவோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அது உங்கள் அத்தை தானே பார்க்கணும். அவங்க பார்த்து ஓகே சொல்லாண்டம்மா. அம்மா என்ன ஒன்றும் சொல்லல. அத்தை இப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னாங்களா? அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகேவா மாமா? அதான் ஃபிக்ஸ் ஆகிட்டான். அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வேறு பொண்ணு பார்த்துருக்காங்களா அத்தை? பார்க்கல, சொல்லணும். சீக்கிரம் முடிங்க. நீ இப்போ இப்படி சொல்லி பிறகு முடிக்காதீங்கன்னு சொல்லு. நான் எங்கே சொன்னேன் முடிக்கேன்டான்னு? அப்போ தான் சொன்னேன், நான் 6 மாதத்தில் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அதுக்கு வாய்ஸ் எங்கேயோ போச்சு. இருந்தாலும் கஷ்டமாக இருக்கேன். கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு. சந்தோஷம் தான் முக்கியம், நீ அப்புறம் கஷ்டப்பட சொல்லுதியே. கொழுப்படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எத்தனை தடவை சொல்லியாச்சு, டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், அதையே நினச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று சொல்லட்டான்? என்ன? என்ன வார்த்தையெல்லாம் ஒரு படியாக வருது? சரி சொல்லுங்க மாமா. எனக்கு என்ன கல்யாணமோ அன்னைக்கு தான் உனக்கும் கல்யாணம், புரியுதா? அப்படியா? அப்படித்தான். நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு தான் தாங்க முடியல. அதான் உனக்கும் அன்னைக்கே வைக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 இடத்துக்கும் ஒரே நாளா? ஆமாம், நம்ம 2 இடத்துக்கு ஒரே நாள் தான் கல்யாணம். ஆனால் மாப்பிள்ளை வேற பொண்ணு வேறு. ஆமாம், வேறு தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கீங்க, சொன்னதை செய்வேன்னு. செய்வீங்களா? என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்து. எனக்கு தாலி கட்டுற வரைக்கும் நீங்கள் என் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், மறக்கல, நான் பக்கத்தில் தான் இருப்பேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. நான் தாலி கட்டி முடிகிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் பக்கத்தில் தான் இருப்பேன், புரியுதா? சரி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா? ஆமாம். அப்போ சரி. இப்போ சந்தோஷமா? சந்தோஷம்தான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கணும், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி
சரி லைனில் இரு, நான் இறங்க போகிறேன். ஆ சரி மாமா.